அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். 2025 நம்மிடமிருந்து விடை பெறுகிறது. இந்த உலகத்தில் நாம் பெற முடியாத ஒரே செல்வம் எது தெரியுமா? எத்தனை பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எத்தனை பெரிய செல்வந்தராக இருந்தாலும், அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இழந்த காலத்தை மீட்டெடுப்பது. காலம் பொன் போன்றது. நாங்கள்ல பொன் கூட இழந்தா மீட்டுடலாங்க, தங்கத்தை கூட இழந்தா மீட்டுடலாம். காலம் உயிர் போன்றது, உயிர் போன்றது. இழந்தால் மீட்கவே முடியாது. இந்த 2025 என்கிற இந்த ஓராண்டு நமக்கு என்னப்பா கற்றுக் கொடுத்துருக்குன்னா, அதாவது ஒரு புதுக்கவிஞர் எழுதினாரு, கேலண்டரை கிழித்தேன், கேலண்டர் என்னிடம் திரும்ப கேட்டது, என்னை தவிர நீ எதை கிழித்தாய் என்றுன்னு. கேலண்டர் கேட்டுச்சா, என்னை தவிர நீ எதை கிழித்தாய் என்றுன்னு ஒரு புதுக்கவிஞர் எழுதினார். அப்படி நாம் நம்மை திரும்பி பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள். நம்மை திரும்பி பார்க்க வேண்டிய நாள் இந்த 2025இல் நாம் என்ன செய்தோம், நம்மை நாம் எப்படி வடிவமைத்தோம், நம்மை நாம் எப்படி சித்தரித்தோம், இந்த 2025ஐ நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டோம். அதாவது சிங்கத்தை காட்டின் ராஜான்றாங்கல்ல, ஏன் சிங்கத்தை மட்டும் காட்டின் ராஜான்றாங்க? புலியும் பலசாலி தான், யானையும் பலசாலி தான், சிறுத்தையும் வேகமாக ஓடுறது. ஆனால் சிங்கத்தை மட்டும் ஏன் தெரியுமா காட்டின் ராஜான்றாங்க? சிங்கத்துக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குணம் இருக்கும் சார். நடந்து வருது இல்லை, இந்த நடந்து வந்த பாதையை மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை சிங்கத்துக்கிட்ட இருக்கும். நடந்து வந்த பாதையை பார்க்கும். நீங்கள் அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த சேனல்ஸ் இருக்குல்ல, மிருகங்கள் காட்டக்கூடிய அந்த சேனல்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக அதை காட்டுவாங்க. அவர் நடந்து வரக்கூடிய சிங்கம் என்ன பண்ணுன்னா, தன்னுடைய பாதையை பார்த்து கொண்டே செல்லும். அப்படி நாம் ஒவ்வொரு ஆண்டை கடக்கும் போதும் இந்த ஆண்டில் நாம் சாதித்தது என்ன, இந்த ஆண்டில் நம்ம ஜெயித்தது என்ன, அடுத்த ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்ன்ற அந்த பின்னோக்கி பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, அதுதான் நம்மை மிகப்பெரிய வழிநடத்தலாக நடக்கும். இன்றைக்கு 2025 முடிய போகிறது. ஐயோ இந்த வருடம் முடிந்திருத்தே யோசிக்க கூடாதுங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? புள்ளி வைத்து முடித்த பின்புதான் கோலம் தொடங்கும். கரெக்டா? கடைசி புள்ளி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோலம் போட ஆரம்பிப்போம். அப்படி இந்த புள்ளிகள்லாம் முடிந்திருத்தேன்னு நினைக்கக்கூடாது. அடுத்த 2026ஐ எப்படி நாம் ஒரு அழகிய கோலமாக மாற்றப் போகிறோம்? இந்த வருடத்தில் நாம் செய்த தவறுகள் என்ன? இந்த வருடத்தில் நாம் யாரோடெல்லாம் தேவையில்லாமல் கோபப்பட்டிருக்கிறோம்? இந்த வருடத்தை நமக்கும் தெரியாமல் யாரையெல்லாம் நாம் காயப்படுத்தியிருக்கோம்? சம்பந்தமே இல்லாமல் கோபப்பட்டிருப்போங்க. குடும்பத்திலையா இருக்கட்டும், நண்பர்களிடமாக இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாமல் கோவப்படுறோம். ஒரு சிங்கம் ஆற்ற கடந்து போகணும். அந்த சிங்க கதை தான் நமக்கு நேரம். சிங்கம் ஆற்ற கடந்து போகணும். ஆறு வேகமாக போடுது. சிங்கம் போய் காலை வைக்குது, ஆறு இழுக்குது, காலை வைக்குது, இழுக்குது. இந்த சிங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆற்ற போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சிச்சு, அந்த தண்ணியை போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் அந்த ஆறு கேட்டுச்சான், ஏன் அடிக்கிற, ஏன் அடிக்கிற? நீ என்னை அடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல தெரியுமா? என்னை அடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது. நீ எப்படி சிங்கமோ அப்படி நான் ஆறு. நீ எப்படி ஒரு வகையில் படைக்கப்பட்டிருக்கியோ அப்படி நானும் படைக்கப்பட்டிருக்கேன். நீ எப்படி செயல்படுறியோ அப்படி நானும் செயல்படுறேன். என்னைய கோவப்பட்டு என்ன ஆக போகுது? உன்னுடைய காரியமும் நடக்காது. நான் பாட்டு ஏன் வழியில் போவேன். சிங்கம் கொஞ்சம் நேரம் யோசிச்சிருக்கேன். ஆமாம்ல அந்த ஆற்றோடு பயணப்பட்டது, பக்கத்தில் இருந்த கரையை அடைந்தது, அந்த கரையை ஏறி அந்த காட்டிற்குள் சென்றதுன்னு ஜென்ல ஒரு அற்புதமான கதை வரும். சம்பந்தமே இல்லாமல் இந்த 2025 யாரிடமோ நம்ம கோவப்பட்டிருப்போம். சம்பந்தமே இல்லாமல் யாரிடமோ நம்ம சண்டை போட்டிருப்போம்ல. இந்த நாளை எதுக்கு பயன்படுத்தணும்? இந்த டிசம்பர் 31 இந்த நாளை எதற்கு தெரியுமா பயன்படுத்தணும்? தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ யாரிடலாம் நீங்கள் கோவப்பட்டீங்களோ, யாரிடலாம் தேவையில்லாமல் சண்டை போட்டோமோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கணும். இந்த பவர் ஆஃப் சாரி, இந்த மன்னிப்பு கேட்பதனுடைய பலன் இருக்குல்ல சார், அது அவர்களுக்கு இல்லை, நமக்கு தான் ஒரு மிகப்பெரிய பலன். நம்மிடம் இருக்கக்கூடிய பெரிய அகங்காரம் வெளியேறிடும், நம்ம இருக்கக்கூடிய கோபம் வெளியேறிடும். ஒரு குருவை பார்க்கணும். குரு கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாரு, கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு, கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாரு. மாணவன் வேகமா ஓடி வரான். ஐயோ கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு செருப்பை தூக்கி எறிறான். டங் டங்னு உழுது, கதவை டமால்னு சாத்துறான். வேகமா போய் அந்த கிளாஸ்ல உட்காந்தான். அந்த குரு இப்படியே பார்த்தார். கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டு அவனை எழுப்பினார். போய் அந்த செருப்பிடம் மன்னிப்பு கேளினார், அந்த கதவிடம் மன்னிப்பு கேளினார். ஆச்சரியத்தோடு பார்த்தான். செருப்புக்கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்பாங்களாங்க? கதவுக்கிட்ட போய் யாராவது மன்னிப்பு கேட்பாங்களாங்க? அதுக்கு என்ன உயிராங்க இருக்கு? அப்புறம் ஏன் கதவை அடித்த, அப்புறம் ஏன் செருப்பை தூக்கி எறிந்தார்? அதற்கு தான் உயிர் இல்லை. அப்புறம் ஏன் உன்னுடைய அவசரத்தை, உன்னுடைய கோபத்தை, உன்னுடைய பதட்டத்தை
அதன் மீது காட்டின அதனிடம் மன்னிப்பு கேட்டு வாங்கினார். அவன் மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கான வகுப்பு தொடங்கினார். இதே போல் நாம் சம்பந்தமே இல்லாமல் மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர்னு அதை சொல்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் நம்ம பசங்க கிட்ட கோவப்பட்டிருப்போம், சம்பந்தமே இல்லாமல் மனைவியிடம் சண்டை போட்டிருப்போம், சம்பந்தமே இல்லாமல் அப்பா அம்மாவோட சண்டை போட்டிருப்போம், நண்பர்களோட தேவையில்லாமல் சண்டை போட்டிருப்போம். இந்த டிசம்பர் 31ன்ற நாள் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல. இந்த டிசம்பர் 31 என்பது பொழுதுபோக்குக்கான நாள் மட்டுமல்ல, ஒரு மாலை நேரத்தில் போய் நடனமாடக்கூடிய நாள் மட்டுமல்ல. இந்த டிசம்பர் 31 எதற்கு தெரியுமா பயன்படுத்த வேண்டும்? நாம் நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்தில் என்ன பண்ணினோம், இனி என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கக்கூடிய நாளாகவும், நம்மை சார்ந்த சுற்றத்தினரிடம் நாம் காயப்படுத்தியவர்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாகவும் இந்த டிசம்பர் 31 பயன்படுத்தணும். அதே போல் நாளை 1ஆம் தேதி தொடங்குது இல்லையா? இந்த 1ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த வருடத்தை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், அடுத்த வருடத்தை நாம் எப்படி தன்னம்பிக்கை கொண்டு செயல்படுத்த போகிறோம்ன்றது தான் இந்த நாளில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு பெரிய விஷயம். சார், ஒரு ஊர், அந்த ஊருக்கு மழையே இல்லை, மழையே வரல. இப்போ அந்த ஊர்க்காரங்களாம் என்ன பண்ணுறாங்க, அமிர்தவர்ஷினி ராகத்தில் பாட்டு பாடினா அல்லது அமிர்தவர்ஷினி ராகத்தில் யாராவது இசை அமைச்சாங்கன்னா, நல்ல ஒரு இசை வல்லுநர் வந்து அமிர்தவர்ஷினி ராகத்தில் வாசிச்சாருன்னா பயங்கரமாக மழை பெய்யும். யாரை பிடிக்கலான்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பக்கத்து ஊரில் ஒரு புல்லாங்குழல் வித்வான் இருக்காரு, அவர் அமிர்தவர்ஷினி ராகம் வாசிச்சார்னா அப்படி வாசிப்பார், அவ்வளோ அருமையாக வாசிப்பார், ஆனால் அவர் அதிகமான தொகை கேட்பாருன்றாங்க. இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு தொகையை சேர்த்து அந்த புல்லாங்குழல் வித்வானை போய் பார்க்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் வாசிச்சிருவேன், அப்படியே வாசிச்சிருவேன், அற்புதமாக வாசிச்சிருவேன், ஆனால் மழை வரலைன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. அமிர்தவர்ஷினி ராகம் நீங்கள் வாசிக்க சொல்கிறீங்க, வந்து வாசிச்சிருவேன், இவ்வளவு தொகை, மழை வரும்னு என்னால் சொல்ல முடியாது, மழை வரும்னு என்னால் சொல்ல முடியாது. சரின்ட்டாங்க. அவர் வராரு, அமிர்தவர்ஷினி ராகம் வாசிக்கிறாரு, சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் வாசிக்கிறாரு, ஒரு சொட்டு மழை வரல, வெயில் அப்படியே அடிக்குது. ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே ஏமாற்றத்தோடு நிற்கிறாங்க. காசெல்லாம் போயிடுச்சு, அவங்க கலெக்ட் பண்ண அத்தனை காசும் போயிடுச்சு. அவர் காசை வாங்கினாரு, கிளம்பி போயிட்டார். எல்லாரும் ஏமாற்றத்தோடு நிற்கிறாங்க. அப்போ ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் வரலாம். கவலைப்படாதீங்க, எனக்கும் புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், அவர் வாசித்த அந்த அமிர்தவர்ஷினி ராகத்தை நான் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படியே பார்த்தேன், 1.5 மணி நேரம் நான் வாசிக்கிறேன்றான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. டேய், நீ உடனே வாசிச்சு உனக்கு மழை வந்துருமா, உடனே நீ வாசிச்சு அப்படியே குடுக்குடுன்னு மழை வந்துருமா, அவ்வளோ பெரிய வித்வான், அவர் வாசிச்சே நம்ம ஊருக்கு மழை வரல, நீ வாசிச்சு மழை வந்துருமோ, எங்க வாசின்றாங்க. அவனும் வாசிச்சாங்க, 1 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், மழை வரல. இதைத்தானே நாங்கள் சொன்னோன்னு எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு ஏமாற்றம். மறுநாள் திரும்ப வந்தான், அதே இடத்துல உட்காந்து வாசிச்சான். திரும்ப பார்க்குறவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போவாங்க, இவனுக்கு வேற வேலை இல்லை, இங்கே உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கேன், மழை வரும்னு நினைச்சுன்னு. 2ஆவது நாள் சிரிச்சுட்டு போறாங்க. 3ஆவது நாள் நீங்க நம்பவே மாட்டீங்க, 65 நாள் அந்த பையன் வாசிச்சான் சார். 65 நாள். 66வது நாள் அந்த பையன் புல்லாங்குழலை எடுத்து வாசிக்கும் போது மேகம் அப்படியே இடித்து ஒரு அழகான மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்படியே வானம் பொத்து கொண்டு பெய்தது. அப்படியான மழை அந்த கிராமத்திற்கு. அத்தனை மக்களும் அவனை சுற்றி நின்னாங்க, அத்தனை பேரும் சுற்றி நின்னாங்க. இது எப்படி உனக்கு சாத்தியமானதுன்னு கேட்டாங்க. அத்தனை பெரிய வித்வான் வந்தாரு, அவர் வாசிச்சே வராத மழை எப்படி உனக்கு சாத்தியமானது? நம்ம சொன்ன தெரியுமா ஒரு வார்த்தை, அந்த வித்வான், அந்த புல்லாங்குழல் வித்வான் மழை வருவதற்காக வாசித்தார், நான் மழை வரும் வரை வாசித்தேன், வரும் வரை வாசித்தேன், இன்னும் வரலையா, அது எப்போ வருதோ அது வரை வாசிப்பேன். இதுதான் தன்னம்பிக்கை, இதுதான் ஜெயிப்பதற்கான மூலதனம். இந்த 2026 என்பது நமது வெற்றிக்கான வருடம். இந்த 2026 என்பது நமக்கான மூலதனம். இந்த 2026 யார் ஒருவரால் சரியாக பயன்படுத்த முடிகிறதோ அவர்களால் இந்த 365 நாட்களையும் வாய்ப்புகளாக பார்க்க முடியும். நாளை, இன்று இருட்டாக இருக்கலாம், நாளை விடியும் என்ற நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையை நகர்த்துகிறது. இந்த நாள், இந்த டிசம்பர் 31, இந்த நாள் என்பது நாளைய நாளின் வித்தாக அமையட்டும். இந்த நாள் மட்டுமல்ல, எந்நாளாலும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.